ஹலோ வீவோஸ், வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கிலீஷ் லேர்னிங் கோர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திஸ் இஸ் டே 2. ஸோ இந்த பேஜை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் மொத்தம் 5 பார்ட்ஸ் இருக்குங்க. அது ஒவ்வொன்றும் என்னென்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன் வித் டைமிங். எதுக்குன்னா நீங்கள் இடையில இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு மீண்டும் கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் எந்த பார்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கணுன்னு விரும்பினாலும் அந்த டைமிங்க்கு நீங்கள் போயிடலாம். ஸோ ஈஸியாக அந்த வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இந்த 5 பார்ட்ஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்? சாம்பிள் கான்வர்சேஷன், இன்னொன்று எனிதிங் எல்ஸ் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், சிம்பிள் கொஸ்டின் ஃப்ரேமிங் பார்க்க போகிறீங்க, இம்பரேட்டிவ் ஃப்ரேசஸ் நம்ம பார்க்க போகிறோம், லாஸ்ட் பார்ட் ஸ்மால் ஃப்ரேசஸ், யூஸ்ஃபுல்லான ஸ்மால் ஃப்ரேசஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பார்ட் 1ல் சாம்பிள் கான்வர்சேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 பேருக்கு இடையில் இருக்கிற கான்வர்சேஷன், எஃபெக்டிவ் வே டு லேர்ன் இங்கிலீஷ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், நீ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கியா? டு யூ லேர்ன் இங்கிலீஷ்? ஆமாங்க, கற்றுக்கிட்டு இருக்கேன். எஸ், ஐ டூ. உன்னோட தங்கச்சி கற்றுக்கிறாளா? டஸ் யுவர் சிஸ்டர் லேர்ன்? இங்கே ஏன் டஸ் போட்டோம்? நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுமா? ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா டஸ் தான் வரும் ப்ரெசன்ட் டென்ஸில். இங்கே யுவர் சிஸ்டர்னு இருக்குது, அதனால தான் ப்ரெசன்ட் டென்ஸில் டஸ் போட்டிருக்கோம். டஸ் யுவர் சிஸ்டர் லேர்ன்? இல்லை, அவ கற்றுக்கிறது இல்லை. நோ, ஷீ டசன்ட். வெளிநாடு போகிற பிளான் ஏதாவது இருக்கா? டு யூ ஹாவ் எனி பிளான்ஸ் டு கோ அப்ராட்? அதுதான் என்னோட பிளான். That's what my plan is. அப்படின்னா நீ இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். Then it's important for you to learn English. ஆமாம், எஸ். ஆனால் எனக்கு கற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. But I find it difficult to learn. இல்லை, நீ சரியான முறையில் கற்றுக்கிட்டா சீக்கிரமாக கற்றுக்கலாம். No, if you learn it in a proper way, then you will learn it fast. அப்படியா? Is it? ஆமாம், எப்படின்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். Yes, I'll teach you how. பிரமாதம். நான் என்ன பண்ணணும்? Wonderful. What should I do? நான் சொல்றத அப்படியே செய். Do as I say. சரி, அப்படியே செய்கிறேன். ஓகே, I will. நாளைக்கு பார்க்கலாம். We'll see tomorrow. நிச்சயமா. Of course, we will. ஓகே, இப்போ பார்ட் 2க்கு நம்ம வந்திருக்கோம். எனிதிங் எல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். எப்படியெல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்தலான்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வேறு ஏதாச்சும் சொல்லணுமா? எப்படி கேட்பீங்க? எனிதிங் எல்ஸ் டு சே? ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். எனிதிங் எல்ஸ் டு சே. இப்போ அந்த சேவ் எடுத்துடுங்க, டூ போடுங்க. எனிதிங் எல்ஸ் டு டூ? வேற ஏதாவது செய்யணுமா? ஆட் போடுங்க. எனிதிங் எல்ஸ் டு ஆட்? வேற ஏதாச்சும் சேர்க்கணுமா? எனிதிங் எல்ஸ் டு டேக்? வேற ஏதாச்சும் எடுக்கணுமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன், வேற ஏதாச்சும் இருக்கா? எப்படி கேட்பீங்க? இஸ் தேர் எனிதிங் எல்ஸ்? ஸோ இந்த பேட்டர்ன் நல்லா பாருங்க. இஸ் தேர் எனிதிங் எல்ஸ்? வேற ஏதாச்சும் இருக்கா? இப்போ இஸ்க்கு பதிலாக வாஸ் போடுங்க. வாஸ் தேர் எனிதிங் எல்ஸ்? வேற ஏதாச்சும் இருந்துச்சா? இப்போ வில் தேர் பி போடுங்க. வில் தேர் பி எனிதிங் எல்ஸ்? வேற ஏதாச்சும் இருக்குமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒனுக்கு போகலாம். அவன் வேற ஏதாச்சும் சொன்னானா? எப்படி கேட்பீங்க? அவன் வேற ஏதாச்சும் சொன்னானா? பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால டிட்ல தொடங்கணும்.
Did he say anything else? Did he say anything else? அவன் வேற ஏதாச்சும் சொன்னானா? இப்போ பாருங்க, டிட்டுக்கு பதிலாக டஸ் போடுங்க. ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா ஹீக்கு நம்ம டஸ் தான் போடணும். டஸ் ஹீ சே எனிதிங் எல்ஸ்? அவன் வேற ஏதாச்சும் சொல்கிறானா? வில் ஹீ சே எனிதிங் எல்ஸ்? அவன் வேற ஏதாச்சும் சொல்வானா? இப்போ won't போடுங்க. won't he say anything else? அவன் வேற ஏதாச்சும் சொல்ல மாட்டானா? பாருங்கள், எப்படியெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லேர்னிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் போகலாம். வேற எதை பற்றியும் என்னால் யோசிக்க முடியலை. வேற எதை பற்றியும் என்னால் யோசிக்க முடியலை. ஐ couldn't think of anything else. I couldn't think of anything else. வேற எதை பற்றியும் என்னால் யோசிக்க முடியல. இப்போ couldn'tக்கு பதிலாக didn't போட்டிங்கன்னா I didn't think of anything else. வேற எதை பற்றியும் நான் யோசிக்கலை. won't போடுங்க. I won't think of anything else. வேற எதை பற்றியும் நான் யோசிக்க மாட்டேன். இப்போ don't போடுங்க. I don't think of anything else. வேற எதை பற்றியும் நான் யோசிக்கிறது இல்லை. ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ shouldn't போடுங்க. I shouldn't think of anything else. வேற எதை பற்றியும் நான் யோசிக்க கூடாது. ஸோ நீங்கள் டைம் எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதை லேர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? அடுத்த பேட்டர்ன். வேற ஏதாவது இருந்தால் சொல்கிறேன். வேற ஏதாவது இருந்தால் சொல்கிறேன். இஃப் தேர் இஸ் எனிதிங் எல்ஸ். இந்த செட் ஆஃப் கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் தேர் இஸ் எனிதிங் எல்ஸ், வேற ஏதாவது இருந்தா, ஐ வில் டெல் யூ, நான் சொல்கிறேன். வேற ஏதாவது இருந்திருந்தா சொல்லி இருப்பான். இது கொஞ்சம் டிஃபிகல்ட், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். கொஞ்சம் கவனிங்க. பாஸ்ட் டென்ஸில் வேற ஏதாவது இருந்திருந்தா சொல்லியிருப்பான். எப்படி சொல்லலாம்? இஃப் தேர் had been anything else. ஸோ இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இருந்திருந்தா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா had been ஞாபகம் வச்சா போதும். had been. If there had been anything else, he would have told. அதான் அந்த அண்டர்லைன் பண்ண அந்த ரெண்டு வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. he would have told, சொல்லி இருப்பான் என்ற அர்த்தம். ஓகேங்களா? இதை கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் இந்த பேஜை நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். வேற ஏதாவது இருந்திருந்தா சொல்லி இருக்கணும். அப்போ ஹுட்டுக்கு பதிலாக ஷுட்டு போட்டுடணும். அவ்வளோதான். இஃப் தேர் ஹேட் பீன் எனிதிங் எல்ஸ், வேற ஏதாவது இருந்திருந்தா அவன் சொல்லியிருக்கணும். ஹீ ஷுட் ஹேவ் டோல்ட். இப்போ சொல்லி இருக்கலாம், அவன் சொல்லி இருக்கலாம். வேற ஏதாவது இருந்திருந்தா அவன் சொல்லி இருக்கலாம்ல. இஃப் தேர் ஹேட் பீன் எனிதிங் எல்ஸ், ஹீ குட் ஹேவ் டோல்ட். பார்த்தீங்கன்னா குட் வந்துருச்சு. குட் வந்தால் சொல்லியிருக்கலாம்ல, அந்த மீனிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் போகலாம். எல்லாத்தையும் விட நீ தான் எனக்கு முக்கியம். எப்படி சொல்வீங்க? எல்லாத்தையும் விட, மோர் தேன் எனிதிங் எல்ஸ். இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. மோர் தேன் எனிதிங் எல்ஸ், யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ. நீ தான் எனக்கு முக்கியம். ஸோ இந்த பேட்டர்ன் இதோட முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்ட் 3க்கு போகிறோம். பார்ட் 3ல் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ரேமிங் சிம்பிள் கொஸ்டின்ஸ். கேள்விகள் இங்கிலீஷில் ரொம்ப முக்கியம். அதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். இந்த பார்ட்டில் டூ அண்ட் டஸ் இது ரெண்டை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 5 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டு யூ ஹேவ் எனி, டு யூ வாண்ட் டு, டு யூ வாண்ட் மீ டு, டு யூ லைக் டு. இந்த பார்ட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டூ டஸ் வச்சு நீங்கள் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். டு யூ ஹேவ் யூஸ் பண்ண போகிறோம். என்ன மீனிங்? உங்கிட்ட இருக்கா. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் கீழே எக்ஸாம்பிள். டு யூ ஹேவ் அ மொபைல்? உங்கிட்ட மொபைல் இருக்கா? இப்போ சப்ஜெக்ட் மாத்திரம். டு வி ஹேவ் அ லேப்டாப்?
நம்ம கிட்ட லேப்டாப் இருக்கா? Do they have a car? அவங்க கிட்ட கார் இருக்கா? ஸோ இப்படி do you have, do we have, do they haveன்னு நீங்கள் கேட்கலாம். பிறகு என்ன கேட்க வரீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ do you have கூட any சேர்க்க போகிறோம். அப்போ என்ன அர்த்தம் கிடைக்கும்னா, உங்கிட்ட இருக்கான்றதை விட உங்கிட்ட ஏதாவது இருக்கா அதாங்க any போடும்போது சேரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. Do you have any pets? ஏதாவது செல்ல பிராணிகள் உங்ககிட்ட இருக்கா? Do we have any problems? நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? Do they have any questions? அவங்க கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஸோ ஏதாவதுன்றதை சேர்க்கறதுக்காக do you have anyன்னு நீங்கள் ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ do you மெயின் வேர்பை சேர்க்க போகிறோம். மெயின் வேர்ப்னு சொன்னபோது என்ன ஆக்ஷன் நம்ம கேட்க வரோமோ அது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. Do you speak English? நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்களா? நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்களா? Do they learn Hindi? அவங்க ஹிந்தி கற்றுக்குறாங்களா? Do we go there? நாம் அங்கே போகிறோமா? ஸோ do you பக்கத்தில் மெயின் வேர்பை கூட நீங்கள் போட்டு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ அப்படியே டூக்கு பதிலாக டஸ்ஸுக்கு போகிறோம். டஸ் வந்துச்சுன்னா பக்கத்தில் he, she, it இது மூணில் ஏதாவது ஒன்று வரும். பக்கத்தில் have போட்டுக்கலாம். நம்ம do you have போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி. இப்போ பாருங்கள், he அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அப்போ டஸ் he அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்ற மீனிங் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம எனி போட்டுக்க போகிறோம். டஸ் he have any pets? அவங்கிட்ட ஏதாவது செல்ல பிராணிகள் இருக்கா? டஸ் she have any problem? அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? Does it have any injury? அதுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்த பேட்டர்ன் have யூஸ் பண்ணதுனால இப்போ உங்களுக்கு இது சிம்பிளாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். டஸ் he, she, itல ஏதாவது ஒன்று மெயின் வேர்ப். டஸ் he need any help? அவனுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? டஸ் she like you? அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கா? அவள் உன்னை விரும்புகிறாளா? டஸ் இட் க்ரோ? அது வளருதா? இப்போ நீட், லைக், க்ரோ இதெல்லாமே மெயின் வேர்பாக இருக்குது. அப்போ டஸ் he, she, it போட்டுட்டு நீங்கள் மெயின் வேர்பை கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் do you want me to? இதை அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கேட்க போகிறோம். do you want me toனா நான் அதை செய்யணும்னு சொல்கிறியா, இல்லைனா நீ ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்குறோம். do you want me to forget it? நான் அதை மறக்கணும்னு சொல்கிறியா, இல்லைனா நான் அதை மறக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? do you want me to? ஓகே, இப்போ சப்ஜெக்டை மாத்திரம் do they போடுறோம். do they want me toனா அவங்க அதை செய்யணும்னு சொல்கிறாங்களா? நான் அதை செய்யணும்னு சொல்கிறாங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. do they want me to finish it? நான் அதை முடிக்கணும்னு சொல்கிறாங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். டஸ் நம்ம போடுறோம். அதே பேட்டர்னில் டஸ் he, she, itல ஏதாவது ஒன்று want me to நான் அதை செய்யணும்னு சொல்கிறானா? he போட்டிங்கன்னா. டஸ் he want me to go there? நான் அங்கே போகணும்னு சொல்கிறானா? ஓகே, இப்போ லாஸ்ட் பேட்டர்னுக்கு வந்திருக்கோம். do you want to இதில் இன்னொன்று இருக்குது, do you like to ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் வரும். do you want toனா அதை செய்ய உனக்கு ஆசையாக இருக்கா? do you want to eat பிரியாணி? உனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா? do they want to come? அவங்களுக்கு வரணும்னு ஆசையாக இருக்கா? இப்போ அதுலேயே நீங்கள் டஸ் போட்டுக்கலாம். இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூக்கு பதிலாக டஸ் போட்டிருப்போம். பட் he, she, it மட்டும்தான் வரும். இல்லைனா அவங்களுடைய பேர் கூட வரலாம். இப்போ பாருங்கள் 3 எக்ஸாம்பிள். டஸ் she want to eat pizza? Does it want to go for a walk? Does he want to meet me?
ஸோ எல்லாமே ஈ ஷீட்டில் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ பாருங்கள், டூ யூ வாண்ட் டுக்கு பதிலாக டூ யூ லைக் டுன்னு கூட நீங்கள் கேட்கலாம். விரும்புறியா? டூ யூ லைக் டு கம் வித் மீ? என் கூட வர விரும்புறியா? டூ தே லைக் டு டாக் டு அஸ்? என் கூட பேசுகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமா? இல்லைனா நம்ம கூட பேசுகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமா? இதுலேயே நீங்கள் டஸ் போட்டுக்கலாம். ஸோ டஸ் நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஏன்னா அது ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஸ்டின் ஃப்ரேம்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள் எப்படி ஃப்ரேம் ஆகுதுன்னு, நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது பார்ட் 4க்கு வந்திருக்கோம். பார்ட் 4ல் நம்ம பார்க்க போகிறது இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ்னா கட்டளை, இல்லைனா ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறது. ஓகே, எல்லார்கிட்டையும் சகஜமாக இரு. எப்படி சொல்லலாம்? பி மோர் அவுட் கோயிங். எல்லார்கிட்டையும் சகஜமாக இரு. நல்லா சுறுசுறுப்பாக இரு. பி மோர் ப்ரோஆக்டிவ். தப்பு தப்பாக பேசாத. டோன்ட் ஆல்வேஸ் சே த ராங் திங். டோன்ட் ஆல்வேஸ் சே த ராங் திங். பொறுமையாக இரு. பி பேஷண்ட். கூச்சப்படாத. டோன்ட் பி ஷை. பதட்டப்படாத. டோன்ட் பேனிக். பழிக்கு பழி வாங்காத. டோன்ட் டேக் ரிவெஞ்ச், இல்லைனா டோன்ட் ரிட்டாலியேட். நச்சரிக்காத. டோன்ட் நேக். புண்பட்டு கொள்ளாதே, இல்லைனா புண்பட்டுக்காத. டோன்ட் கெட் அஃபெண்டட். தள்ளி போடாத. டோன்ட் புட் இட் ஆஃப். அலட்சியமாக இருக்காத. டோன்ட் பி நெக்லிஜென்ட், இல்லைனா டோன்ட் பி கேர்லெஸ். கத்தாத. டோன்ட் yell, இல்லைனா டோன்ட் ஷவுட். வெக்கப்படாத. டோன்ட் blush. உளராத. டோன்ட் babble. அவசரப்படாத. டோன்ட் ரஷ். என்னை கோபப்படுத்தாத. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. முதுகுக்கு பின்னால் பேசாத. டோன்ட் பேக் பைட். நேரா போய் வலது பக்கமாக திரும்பு. கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேர்ன் ரைட். ஆர்ப்பாட்டம் பண்ணாத. டோன்ட் மேக் அ ஃபஸ். 5 மணிக்கு அங்கே இரு. பி தேர் அட் 5. இங்கிருந்து வெளியே போ. கெட் அவுட் ஆஃப் ஹியர். ரெடியா இரு. பி ரெடி. ரெடி ஆகு. கெட் ரெடி. கீழே இறங்கு. கெட் ஆஃப். ஓகே, இப்போ லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். பார்ட் 5. ஸ்மால் ஃப்ரேசஸ், யூஸ்ஃபுல்லான ஸ்மால் ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம். அர்த்தம் இல்லாமல் பேசாதீங்க. டோன்ட் டாக் நான்சென்ஸ். யோசிச்சு பேசு. திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. பி குவயட் ஃபார் அ வைல். ஸோ இங்கே பாருங்கள், ஃபார் அ வைல், இதுக்கு அர்த்தம் என்னென்னா கொஞ்ச நேரம், சிறிது நேரம். இப்போ தாங்க போனார். ஹி ஹாஸ் ஜஸ்ட் லெஃப்ட். ஸோ இந்த ஜஸ்ட் நீங்கள் சேர்க்கும்போது இப்போ தான்ற மீனிங் கிடைக்கும். இப்போ தாங்க வந்தார். ஹி ஹாஸ் ஜஸ்ட் அரைவ்ட். எவ்வளோ துணிச்சல் இருந்தால் அப்படி சொல்லுவேன். ஹவு டேர் யூ சே தேட். உனக்கு என்ன துணிச்சல். ஹவு டேர் யூ. அப்போ அவனுக்குன்னு சொல்லும்போது பாருங்க, அவனுக்கு என்ன துணிச்சல். ஹவு டேர் ஹீ. இங்கே வந்து நீங்கள் எஸ் சேர்த்துடக்கூடாது, ஹவு டேர்ஸ்ன்னு சேர்த்துடக்கூடாது. ஹவு டேர் ஹீ, அவனுக்கு என்ன துணிச்சல். கண்டிப்பாக வாங்க. டூ கம். ஸோ கம்னு சொல்லும்போது வாங்க. டூ கம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு அழுத்தம் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்க. போட்டும் விடுங்க. லெட் இட் பி. என்ன தனியாக விடுறீங்களா. வில் யூ லீவ் மீ அலோன். நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் see to it. கொஞ்சம் இருங்க. ஹோல்ட் ஆன் அ செகண்ட். விஷயத்துக்கு வாங்க. கம் டு த பாயிண்ட். கொஞ்சம் கை கொடுங்க. lend me a hand. ஸோ உதவிக்காக கை கொடுங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் lend me a hand. கொஞ்சம் என்ன புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நான் என்ன முட்டாளா. am I a fool.
தொடர்பில் இருங்க. கீப் இன் கான்டாக்ட் இல்லைன்னா கீப் இன் டச். நான் பார்க்குறேன், லெட் மீ சி. கொஞ்சம் நகர்ந்துக்கங்க. ப்ளீஸ் மூவ் அசைட். அமைதியாக இரு. கீப் குவயட். பரவாயில்ல, அதை பற்றி யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நெவர் மைண்ட். நிச்சயமாக, அஃப்கோர்ஸ். விசேஷம் ஒன்றும் இல்லைங்க, நத்திங் ஸ்பெஷல். வேற ஒன்றும் இல்லை, நத்திங் எல்ஸ். முன்னால் பாரு, லுக் அஹெட். உன்னை நாளைக்கு பார்க்குறேன், மீட் யூ டுமாரோ. இதையே நீங்கள் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். மீட் யூ நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் பார்க்குறேன். மீட் யூ நெக்ஸ்ட் மந்த், மீட் யூ நெக்ஸ்ட் ஃப்ரைடே, மீட் யூ ஆன் 4th நவம்பர், நவம்பர் 4ஆம் தேதி உங்களை பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். அடப்பாவமே, ஹவ் சேட், எவ்வளவு அசிங்கம், ஹவ் டிஸ்கிரேஸ்ஃபுல், எவ்வளவு மோசம், ஹவ் ரிடிகுலஸ், என்ன ஒரு கஷ்டம், வாட் அ பாதர். என்ன வந்தாலும் சரி, கம் வாட் மே. கொஞ்சம் கூட இல்லை, நாட் அ பிட். ஐயோ பாவம், வாட் அ பிட்டி. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இந்த சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த 60 days வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தேங்க்யூ.